பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் நோட்ஸ் செக் பண்ணுங்க. ஐ திங்க் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் வி வில் செக். லாஸ்டா நம்ம என்ன எழுதுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் வி கம்ப்ளீட்டட். ஸ்லேட்டர் ரூல் அந்த மாதிரி கொடுத்துருக்கேனான்னு செக் பண்ணுங்க பாக்கலாம். Did you go through the notes? படிச்சீங்களா? படிச்சு பாத்தீங்களா? Any reply? Yes, ma'am. Okay. So now we'll be starting with the next chapter. Basic concepts of chemistry. I think அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கும். நம்ம அது பண்ணலாம். எல்லாரும் அந்த சாப்டர் கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வாட் ஐ தாட் இஸ் we will do that chapter. அதுல இருக்கக்கூடிய நிறைய ஷார்ட் கட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மேம். எஸ். So basic concepts of chemistry. So இந்த சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் பத்தி படிக்க போறோம். சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ், யூனிட் கன்வர்ஷன்ஸ், முக்கியமானது அதாவது ப்ராப்ளம்ஸ் போடுற லெவலுக்கு தெரிஞ்சா போனோம். எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் ப்ராப்ளம் போடுறதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய யூனிட் கன்வர்ஷன்ஸ் பார்ப்போம். ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப், மோல் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம் in detail. Then you have something called empirical and molecular formula. Stoichiometry, limiting reagent, stoichiometry தான் வரும். Limiting reagent, last one is concentration terms. இப்போ இந்த சாப்டரை நடத்தி முடிக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அண்ட் ப்ராப்ளம்ஸும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்றது, ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண போறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க சொல்லலாம், மேம் இது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பண்ணல அப்படின்னு நீங்க எனக்கு ரிமைண்ட் பண்ணலாம். ஓகே, ஐ மீன் நோட் இட் டவுன். இந்த சைட் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எஸ் மேம், நோட்டட் மேம். இதுவும் நோட் பண்ணிட்டீங்களா பார்த்துக்கோங்கம்மா. எஸ் மேம், நோட்டட் மேம். ஓகே,
So now, yes. So let us start with something called significant figure. யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். Significant figuresனா என்ன? What is significant figures? Significant figures means important numbers. All non-zero digits are significant. அப்படின்னா ஜீரோவே இல்லாத எந்த நம்பரா இருந்தாலும் கண்டிப்பா அது சிக்னிபிகன்ட் தான். இப்போ ஜீரோஸ் பத்தி பார்க்கலாம். when zeros are between the numbers, ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்கு, between the numbers, they are significant. They are significant. For example, 1 2 3 இருக்குன்னா all the three numbers are number of significant figure is 3 because இதுல ஜீரோவே இல்ல. இன்னொன்னு 1 0 0 3 இருக்கு வச்சுக்கோங்க. Whenever the zeros are between the numbers, they are significant because it has some value. Ones, tens, 100, 1000. So இந்த நம்பரோட வேல்யூ என்ன? 1103 அப்படின்னு சொல்றோம். So how many significant figures? The number of significant figure is 4. 1300. The number of significant figures is 2 because ஏன்னா இது எப்படி எழுதலாம்? 2 into 10 to the power 2 ன்னு எழுதலாமா? Sorry, not 2. 13 ன்னு போடலாம். 13 into 10 to the power 2 ன்னு எழுதலாம். 100 can be written as 1 into 10 to the power 2. கரெக்டா? இத scientific notation ன்னு சொல்லுவோம். So, number after the zero, they are not significant. Numbers, I mean zeros after the number. After the number are significant, not significant. கரெக்டா? ஏன்னா அது இந்த மாதிரி scientific notation நம்ம எழுதுறோம். Zero before the number are not significant again. அதுவுமே significant. அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் தான்டா. ஜீரோ எப்ப சிக்னிபிகண்ட்? ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருந்தா மட்டும்தான் அது சிக்னிபிகண்ட். முன்னாடி இருந்தாலோ நம்பருக்கு பின்னாடி இருந்தாலோ தே ஆர் நாட் சிக்னிபிகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 0.03 இருக்குன்னா இந்த ஜீரோஸ்க்கு வேல்யூவே கிடையாது. 0.03 இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் சிக்னிபிகண்ட் ஃபிகர் வந்து 1. 0.0004 அப்படி இருக்கு வச்சுக்கோங்க. The number of significant figure is 1 only because the zeros which is present before the numberக்கு முன்னாடி இருக்கக்கூடிய zeros, they are not significant. Okay? Zeros between the numbers are significant. Zeros after the number, they are not significant. But because அதை வந்து நம்ம என்னவா மாத்தலாம்? 10 to the powerல மாத்தலாம். Scientific notation மாத்தணும்னா அது significant figure இருக்காது. சரியாடா? புரிஞ்சுதா? ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க, நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். You can note down the points. Yes, உங்களுக்கு ma'am. இதுல ஏதாவது புரியாத மாதிரி இருக்குன்னா சொல்லுங்கடா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். No, ma'am, clear, ma'am. Okay. Yes.
Noted, ma'am. Noted, ma'am. Ma'am, noted, ma'am. பண்ணிட்டாடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. No, ma'am. Okay. Yes. So this is significant figure. Okay. இப்போ சயின்டிபிக் ரொட்டேஷன் பத்தி பார்த்தோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 1003 this can be written as இது கரெக்டா நம்ம ஒரு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸ்கூல்ல similarly any board exams and also in the competitive exams இதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா இது பாருங்க பாயிண்ட ஷிஃப்ட் பண்ணும். இது பாருங்க 1003 என்ன அர்த்தம்னா 1003.0 அர்த்தம். So how can you write the number 1 2 3 எத்தனை ஷிஃப்டிங் பண்றோம் 3 ஷிஃப்டிங். So it is 1.003 into 10 to the power how many shifting 1 2 3 10 to the power 3 அப்படின்னு எழுதலாம். 1.003 into 10 to the power 3 0.045 இது எப்படி எழுதலாம்? ரெண்டு ஷிஃப்டிங் 4.5 எப்பவுமே 1 டெசிமல் பிளேஸ்ல கொடுக்கணும். ஓகே ஒரு டெசிமல் பிளேஸ்ல கொடுக்கணும். So 4.5 into how many shifting டா 1 shifting 2 shifting 10 to the power -2. சரியா? எப்பவுமே பாயிண்ட் வந்து நம்ம ரைட் சைடுல போனோம்னா 10 to the power நெகட்டிவ், whereas லெஃப்ட் சைடுல போனோம்னா இட் இஸ் 10 to the power பிளஸ். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. சைடுல இப்படி போட்டு வச்சுக்கோங்க. இப்ப நான் சில நம்பர்ஸ் தரேன், நீங்க சும்மா ட்ரை பண்ணுங்க. சயின்டிபிக் நோட்டேஷன்ல கொடுக்கணும். Change and turning.
Finished? Yes. Yes, Bharat. 1.73 into 10 to the power 2. 7.6 into how many shifting? 1, 2, 3, 4 shifting. 4, ma'am. Minus 4 வரும். Correct? 9.4 into 10 to the power minus 1. Okay? All Yes, right? ma'am. Yes. Yeah. So now we'll go to unit change, unit conversions. So the path number rules for learning of complex. Give the heading as unit conversion. One kilogram is equal to 1,000 grams. One GG. What is this? Giga. Giga. 10 to the power 9. Capital. Mega is equal to 10 to the power 6. 1 to the power 1 kg மட்டும். Mega means 10 to the power 6. Micro means 10 to the power minus 6. Milli 10 to the power minus 3. Deci 10 to the power minus 1. Nano 10 to the power minus 9. Pico 10 to the power minus 12. Femto 10 to the power minus 15. One centimeter cube is equal to 1 ml. 1 decimeter cube is equal to 1 liter. One meter is equal to 100 centimeter. Noted, ma'am. Pressure. One atmosphere is equal to 1 into 10 to the power 5 Pascal. This is nothing but 760 torr. One Pascal is equal to Newton per meter square. Note down this. Now next page la poitu உங்களுக்கு temperature அதெல்லாம் சொல்றேன்.
Noted, ma'am. Finish, guys. Shall I go to next page? Yes, ma'am. Temperature now. Always the degree Celsius plus 273. You should add Kelvin. Always. So Kelvin is equal to degree Celsius plus 273. That is what I meant actually. This is confusing. We can remove this. Wait, I'll write it again. K is equal to degree Celsius plus 273. This is correct. Degree Celsius equal to 5/9 degree Fahrenheit minus 32 degrees. அதாவது செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டை வந்து செல்சியஸா மாற்றணும். அப்ப ஃபாரன்ஹீட்டுக்கு எப்படி இருக்கும்? 9/5 டிகிரி செல்சியஸ் பிளஸ் 32. One calorie is equal to 4.184 joules. 1 electron volt is equal to 1.602 into 10 to the power minus 19 joules. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்டா, கால்குலேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 Armstrong unit வந்து 10 to the power minus 10. சரிங்களா? Finish? ஓகே. எழுதலாம் சொல்லுங்க, நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன். சரியா? அடுத்து என்னமா இருக்கு நம்ம கான்செப்ட்ல கொடுத்திருந்தனே
rules for rounding off, correct? Yes, ma'am. Rules for Rules for rounding off. rounding off. Yes. இப்போ இந்த ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப் நம்ம யூஸ்வலா எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம்னா 1.3 1 ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம், 1.5 2 ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா? ஆக்சுவலா அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு ரவுண்ட் ஆஃப். அதுதான் இப்போ பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தான் இப்போ எவ்வளவு நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு அவங்களே சொல்லிடுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் ரவுண்ட் ஆஃப் டு 3 digits. Let us round up to 3 digits. Take the fourth number. Fourth number எடுத்துக்கலாம். ஓகேவா? 3 நம்பர்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா நெக்ஸ்ட் நம்பர் நம்ம எடுத்துக்கணும். We have to see it is greater than 5 or lesser than 5. இங்க பாத்தீங்கன்னா 2 வந்து lesser than 5. கரெக்டா? அப்பனா you have to just write first 3 numbers. Okay? We should take the fourth number and see whether it is greater than 5 or lesser than 5. Suppose if it is lesser than 5 வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ்க்கு நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபோர்த் நம்பர் பாருங்க, இட் இஸ் கிரேட்டர் than 5. கிரேட்டர் than 5 இருக்கிறதால டேக் த ப்ரீவியஸ் நம்பர் ஆட் 1 to it. 1 ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சப்போஸ் இப் இட் இஸ் 5, ரெண்டுமே 5 இருக்குன்னா டேக் த ப்ரீவியஸ் நம்பர் அண்ட் see whether it is even or odd. ஆடா இருந்ததுன்னா 1 ஆட் பண்ணிக்கோங்க, ஈவனா இருந்தா அப்படியே விட்டுருங்க. That's it. Okay, so rules for rounding off 4 numbers இருக்கு. Third numberக்கு round off பண்ணனும்னா take the fourth number and see whether it is greater than 5 or lesser than 5. lesser than 5 வந்ததுன்னா முன்னாடி நம்பர் எடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. ஆனா greater than 5 வந்ததுன்னா முன்னாடி இருக்கிற நம்பர் எடுத்துட்டு 1 ஆட் பண்ணுங்க. 5 வந்ததுன்னா take the previous number and see whether it is even or odd. ஈவனா இருந்தா அப்படியே விட்டுருங்க, ஆடா இருந்தா 1 ஆட் பண்ணுங்க. ஆடா இருந்தா 1 ஆட் பண்ணுங்க. சரியா? இது எழுதிட்டு நோட் பண்ணிக்கோங்க. டவுட் இருக்கா பாருங்கம்மா. No doubt, ma'am. No, ma'am. No doubt, ma'am. Yes. Okay. Next என்னடா கொடுத்திருக்கேன்? What is the next topic? Mole concept, ma'am. Okay. Good. So now we are going to do mole concept பண்ண போறோம். So first mole அப்படின்னா என்ன? What is mole அப்படின்னா when atomic mass or molar mass, atomic mass or molar mass expressed in
grams. Atomic mass or molecular mass expressed in grams is nothing but mole. For example, carbon weight பாத்தீங்கன்னா 12. So 12 grams of carbon equal to 1 mole. Oxygen weight எவ்வளவுமா 16. அப்படின்னா 16 grams of oxygen atom is equal to 1 mole. ஆனா in reality oxygen எப்படி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும்னா O2 எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். So 32 grams. So which means that 32 grams equal to 1 mole. So atomic mass or molecular mass. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன். ஓன்றது ஆட்டம்மா, ஆனா O2 அப்படின்றது மாலிகுல். கரெக்டா? O2ன்றது வந்து மாலிகுல். ஸோ மாலிகுலர் மாஸும் வந்து பாத்தீங்கன்னா 1 mole தான். ஓகேடா, எழுதிக்கோங்கடா. Yes, ma'am. Noted, ma'am. இப்போ இது வந்து மோல் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ தேர் இஸ் அ ஃபார்முலா டு ஃபைண்ட் தி மோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் n, ஸ்மால் n இஸ் ஈக்குவல் டு m by capital M, small m by capital M. Okay, what is small m? Given mass. Given massன்றது கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி மாறும். கேபிட்டல் எம்ன்றது மோலார் மாஸ் ஆர் அட்டாமிக் மாஸ். Atomic mass or molar mass. Okay. So now we are going to calculate the number of moles. Calculate number of moles. First one, 22 grams of CO2. அதுக்கு நம்ம வெயிட் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். கார்பனோட வெயிட் 12, ஆக்சிஜனோட வெயிட் 16. What is the CO2 molecular mass? First கண்டுபிடிச்சிடலாம். Carbon weight is 12, oxygen 16, 2s are 32, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 44. So 44 grams is equal to 1 mole. கரெக்டா? இப்படியும் பண்ணலாம். 22 grams ஒரு பாதி, so half mole அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். So you know the formula, right? Use the formula. M is equal to small m by capital M, which is nothing but 22 by 44, which is nothing but 1 by 2, which is nothing but 0.5 volts.
ஓகே, இப்படிதான் கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் given mass by atomic mass or molecular mass. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, given massன்றது அவங்களே கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல. அப்புறம் மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறோம். n equal to small m by capital M. நோட் பண்ணிக்கோங்கம்மா, நான் சில கொஸ்டின் தரேன், நீங்க ட்ரை பண்ணலாம். Yes, ma'am. Noted, ma'am. Calculate number of moles, we could calculate. Sulfur weight is 16, oxygen, sulfur weight is 32, sorry, 32, oxygen 16, calcium 40, carbon 12, hydrogen 1. Calculate பண்ணுங்க பார்க்கலாம். To finish off and tell me, I can share, I can do it and show you. போட்டு காட்டுறேன், யாருக்கெல்லாம் தெரியறதுன்னு பாருங்க.
புரியுதாடா? So sulfur is 32, oxygen is 16, 16 twos are 32. $64, right? So 12 by 64. Four point 1 9 mole. Unit also mole. Unit mole தான் வரும். சரியா? இது வந்து 40 plus 12, 16 threes are 48. மூணுத்தி ஆட் பண்ணீங்கன்னா 100 வரும். So 50 by 100, which is nothing but 1 by 2 mole. Third one வந்து half mole. இது வந்து பாத்தீங்கன்னா 2 into 1 plus 2 plus 16 twos are 32, it's nothing but 34. 7 by 34 is nothing but half mole. இங்க வந்து பாத்தீங்கன்னா calcium 40, இது வந்து 16, so 56. 7 by 56 is nothing but 1 by 8. 1 by 8 moles. 1 by 8 is nothing but 0.125 moles. இதுல எப்படி கொஸ்டின் கேக்குறாங்க? ஜேஇலயும் நீட்லயும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஓகே, அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு எல்லாரும் கரெக்டா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி நம்மளுக்கு கேட்பாங்கன்னா, which has more number of molecules, which has more number of atoms அப்படி கேட்பாங்க. எதுக்கு நிறைய ஆட்டம்ஸ் இருக்கு, எதுக்கு நிறைய மோல்ஸ் இருக்கு அந்த மாதிரி. ஓகேவா? இப்ப நான் ஒரு கொஸ்டின் தரேன், அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. which has least number of molecules. ஓகே, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n into Avogadro number. n into Avogadro number. Okay, number of moles into, this is called Avogadro number. What is Avogadro number? Na 1 mole of any substance will occupy 6.022 into 10 to the power 23 atoms. 1 mole of any substance. 1 mole of any substance வந்து பாத்தீங்கன்னா 6.022 into 10 to the power 23 molecules இருக்கலாம், atoms இருக்கலாம், ions இருக்கலாம், அந்த மாதிரி. சரியா? இப்போ least number of molecules தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஆப்ஷன்ஸ் தரேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ட்ரை பண்றீங்களா நீங்க? This is 11. இதுல வெயிட் உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? நைட்ரஜனா? நைட்ரஜன் வந்து 14. ஓகேவா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். You have to find out least number of molecules அப்படின்னா
எதுக்கு least number of moles shortcut என்னன்னா whichever is having least number of moles will have least number of particles. Least number of moles having least number of particles. Least number of moles இருக்கிறதுல least number of particles or molecules இருக்கு. So, 2 grams of hydrogen வந்து 1 mole actually. 7/28 is nothing but 1/4 moles. இது பாத்தீங்கன்னா 11/44 இதுவும் 1/4 moles. இது 49/98 1/2 moles. So which is having more number of molecules na B and C, correct? Do 1/4 mole da, do 1/4 mole da. Whichever has equal number of moles will have equal number of molecules. Okay? Because 7/28 வரும். N2 இல்லையா? N2. So 7/28.
We'll go to next. இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் n into Avogadro number into number of atoms. Okay, for example, the question is how many oxygen atoms are there in 7 grams of H2SO4 அப்படின்னு இருக்கு. How many oxygen atom இருக்குன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. So அப்ப என்ன பண்ணோம்? We have to find out the number of moles. So 7 by 98. Okay, 7 by 98. Into Avogadro number into எவ்வளவு oxygen atoms இருக்கு. Like this is good. Point 72 into 10.23 oxygen atoms இருக்கு. நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிங்க.